செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. நான் நெகட்டிவ் கேரக்டர் 2 செகண்டில் கண்டுபிடிச்சினேன். ஒரு கேரக்டர் பார்த்தேன், ஒரு டாக்டர். நாங்கள் உட்கார இடத்துல என் ஃப்ரெண்டு கொஞ்சம் குண்டாக இருப்பார். அவர் உட்காந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆள்கிட்ட வேறு பதில் சொல்லாத ரிஸ்க்குன்னு. பார்த்துக்கிறேன் அப்படின்னு திமிரா. அவர் உள்ளே வந்தவுடனே என்ன வெயிட் போட்டுக்கிறீங்க பொழுது ஃபஸ்ட்டு. இந்த ஆளில் இல்லையே இப்படி பண்ணார். உடம்புல சுகர் இருக்குதான்னு இல்லையே அப்படின்னு திருப்பி இப்படி. பிபி செக் பண்ணிங்க இப்படி பண்ணிட்டே இருக்கார் கண்டினியூஸாக. அவர் வெறுப்பேற்றினே இருக்கார். ஒவ்வொன்றா நெகட்டிவாக கேட்டேன். கட்சியில் எழுந்தார் பாருங்க, ஒபெசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், முட்டி பயந்துக்கும் அப்படின்னு. அந்த ஆள் ஓடுறான். அதனால் இப்படி உங்களை நெகட்டிவ் ஆக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஒய்ஃபுடைய ஃபியூனரல் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு கடலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஏக்கமாக பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப நிறைய. தென் ஐ broke the ice. I just approached them and said, என்ன வேணும், உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவங்க என் ஹியூமரை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராஜடி, ஃபுல் ட்ராஜடி. என் ஒய்ஃப் இறந்தது. ஃபியூனரலை முடிச்சுட்டு வரேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு demoralize or discourage them saying that or insult them. இப்போ தான் போய் கேட்குறீங்கல்ல, அப்போ ஐ பிகம் அ நார்மல் பர்சன் சார். ஐ டோல்ட் தெம் வாங்க எடுத்துக்கலாம். அவங்க போனோடனே என் பக்கத்தில் பாகின்னு ஒரு லேடி கேட்டாங்க, என்ன இது கூலிங் கிளாஸை போட்டுக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு போய் ஃபோட்டோக்கு போஸ். மேடம், 150 நாளாக டெய்லி நைட்டு சிரிக்க வச்சுருக்கேன். அந்த உயிர் என் கையில் இல்லை. சிரிப்பு பண்ண முடியுன்றது என் கையில் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க இனிமேல் நெக்ஸ்ட் எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதனால் அவங்க என் ஹியூமரையே பார்த்துருக்காங்க. ஏன் சோகத்தை காமிச்சு ஹியூமரஸாக இருக்கிறவங்களே நான் எதுக்கு டல் ஆகணும்? ஸோ அதை ஷட் பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன். திருப்பி ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் மை ஒய்ஃப். வீட்டுக்கு போய் அழுவேன். ஸோ ஹிஸ்ட்ரி பீரியட், ஜாகிரஃபி பீரியட் மாதிரி எமோஷன்றது ஒரு பீரியட். அதை அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். when people are looking up to you for laughter and entertainment, shut everything. அப்பா, அம்மா, பிரதர், ஒய்ஃப் 4 பேர் இறந்த போதும் ஃபியூனரல் முடிச்சுட்டு 3 ஹவர்ஸ்க்குள்ளே either sitting before the camera or holding the mic and entertaining audience. இது எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டியூட்டியை பண்ணினே இருக்கணும். ப்ளஸ் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் எப்பயுமே மதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கில்ட்டே இருக்காது. நீங்கள் எதை வேணால் பண்ணுவீங்க. அது என்னுடைய தியரி. அதனால் நான் தைரியமாக பண்ணுறேன். அவ்வளோதான். Super sir, looking forward to see you in the movies big screen la. And also நீங்க பழைய ஷோஸ்லாம் you should have to revoke that. Yeah. We're eagerly waiting for that. Sure. Thank you so much. Thank you. நீங்க ஒரு நல்ல நகைச்சுவையாளர். ஆமா. கமல்ஹாசனும் யூனிவர்சிட்டி பை himself. எஸ். அவரோட உங்களுக்கு எப்போ பழக்கம் ஏற்பட்டு? எனக்கு ஒரு பழக்கமே கிடையாது. அப்படியா? ஒரே ஒரு இடத்துல என்னை பாராட்டினார் ஒரு லைன். அது எப்போன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆங்கர் கமலுக்கு ஆஸ்கார் கிடைக்குமான்னு கேட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனில். நான் சொன்னேன், ஏன் போர் அடிக்கிறீங்க இதே கேள்வி கேட்டுன்னு. எல்லோரும் சீரியஸ் ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கமலுக்கு ஆஸ்கார் கிடைக்குமான்னா, ஆஸ்காருக்கு கமல் கிடைப்பாரா அப்படின்னு பாருங்கன்னு ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கின்னாரு. அப்புறம் அவருடைய தசாவதாரம் படத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் அவருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் வேர்ல்டுலேயே நாயகன் அவர் பண்ண மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஸோ இஃப் ஐ லைக் ஒன் கிரியேட்டிவிட்டி ஆஃப் ஹிஸ், there is nothing wrong if I don't like something else. இல்லை, அதனால் நான் சொன்னேன், he is ultimate, he is a university by himself. நாளைக்கு எந்த நடிகருமே வரலன்னா கூட இந்த மொபைலை வச்சுட்டு அவரே ஒரு படம் நடிச்சுடுவார், இந்த ஸ்டாண்டப் காமெடி மாதிரி. அந்த டேலண்ட்டு, சிங்கிங்கு, டான்ஸிங், he is வேறு லெவல். பட் எனக்கு சிலர் பிடிக்கல. நம்ம வீட்டில் கூட அப்பா அம்மா இருக்காங்க, சிலர் பிடிக்கலன்னு நிறைய சொல்லுவோமே, அந்த மாதிரி தான் சொல்கிறது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டேலண்ட். அந்த டேலண்ட் ரேஞ்சில் யாருமே இல்லைங்கிறது எனக்கு பிடிக்கும். ஆமாம், ஒத்துப்பேன். அதை நான் என்ன ஒத்துக்கிறது, உலகமே ஒத்துண்டாச்சு. இந்த விஷயங்கள் ஏதாவது நெருடல்னா, இப்போ நம்ம இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றோம், தேங்க்யூ ஜின்றாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோன்னா, உனக்கு என்ன தெரியும் நடிப்பை பற்றினா, அப்போ பாராட்டுறதுக்கு எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். செகண்ட் ஹாஃப் ஸ்லோன்னு சொல்கிறது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட்டோடு வரணுமா? ஹோட்டலில் போய் சட்னி சரியில்லைன்றேன், வேறு சட்னி கொடுக்கணும். உனக்கு சமைக்க தெரியுமா? எங்கே நீ பண்ணி பார்க்கலாம் வெங்காய சட்னி, எனக்கு எதுக்கு பண்ணணும்? உங்கள்கிட்ட ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நான் ஹோட்டல் மேனேஜ் முடிச்சிட்டா வருவேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஏன் எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. கிரிட்டிசிசம்ங்கிறது பர்சனல் அட்டாக்கே கிடையாது. இன்றைக்கி சூப்பராக உங்கள் படத்தை ஓட வைக்கிறவங்க நாளைக்கு ஓட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி சுச்சுவேஷனில் அது பிடிக்கல. தட் டசன்ட் மீன் தேர் யுவர் எனிமீஸ். நெக்ஸ்ட் மூவி யூ வில் ப்ரூவ் தட் ஐ எம் ஸ்டில் த சேம். அதுதான் நீ அவர் ஏன் சூப்பர் ஸ்டார்னா, இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். யூ கான்ட் ரீப்ளேஸ். அப்படி இருக்கார்.
பிகாஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரூவிங் ஐ எம் த சூப்பர் ஸ்டார். அவருக்கு அமிச்சேன், ஜெயிலரோட ரிவ்யூ அமிச்சேன், சுரேஷ் கிருஷ்ணா அமிச்சார், 3 தம்ஸ் அப் கும்பிடலாம் போட்டு அமிச்சார். யார்? ரஜினி. என்ன போட்டிருந்தேன்? அவுட்ஸ்டாண்டிங் சார், செவ்வாய் கிரகத்தில் எங்கேயா விசில் சவுண்டு கேட்டால் அங்கே ரஜினி படம் ஓடுதுன்னு அர்த்தம்லாம் போட்டேன் ரிவ்யூவில். கடைசியில் ஒன்று போட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2வது வாட்டியும் போட்டுருக்கலாம் சார்னு. அவ்வளோதான். இதில் திட்டு கிடையாது. இட்ஸ் அன் ஒப்பீனியன். யூ ஹேவ் டு லிசன் டு அன் ஒப்பீனியன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் இன்சல்ட் கிடையாது. யாரையும் அசிங்கப்படுத்தலையே. நீங்கள் பல திரை விமர்சனங்கள் பண்ணியிருக்கீங்க. இதில் எதிர்வினை எந்தெந்த படங்களுக்கெல்லாம் சந்திச்சிங்க? நிறைய பேர் திட்டினாங்க, உனக்கு என்ன தெரியும், நடிப்புட்டாய் மொட்டை, உனக்கு முடியும் இல்லை, மூளையும் இல்லை, நீ வாழறதே வேஸ்ட்டு. நிறைய பேர் திட்டினே இருப்பாங்க சார். என்ன பண்ண முடியும்? யார் இப்போ யாரை திட்டாமல் இருக்கிறது? யாரை? தோனியே திட்டுறீங்க, ரஜினியே திட்டுறீங்க. டெவிலியர்ஸ்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், எனக்கு தெரிஞ்சு அவர் யாரும் திட்டதில்லை, ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர். அவரையும் திட்டுவாங்களா இருக்கும், எல்லாரையும் திட்டுறாங்க. அதனால டாக்ட்ஃபுல்லாக ஹியூமரை கொண்டு வந்துடும் ரிவ்யூவில். இப்போ லிங்கா படம் எடுத்துட்டிங்கன்னா, லிங்கா படம் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி தான் படமே. பிரிட்டிஷ் பீரியடில் எனக்கு அந்த லோக்கல் பீரியட் டைம் அந்த சீன்ஸே எனக்கு பிடிக்கல. ரவிக்குமார்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ரிவ்யூ எப்படி பண்ணலாம்? ஐ தாட் இட் வில் பி அ டேம் குட் ஃபிலிம், பட் இட் வாஸ் அ குட் டேம் ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன். அதாவது கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. வேறு ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அது மாதிரி அது வந்து டைரெக்டாக சொல்கிறது கிடையாது. மாலை பொழுதின் மயக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். அது மாலை பொழுது அவங்களுக்கு, மயக்கம் எனக்கு என்ன, இந்த மாதிரி ஃபன்னியாக சொல்லிடுது. முன்னெல்லாம் வரும் தேன் நிலவு அப்படின்னா வீண் செலவு அப்படின்லாம் போடுவாங்க கல்கண்டில். அந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்துன்னு ஒரு படம் பார்த்தேன், என்னால் உகரவும் இல்லை. மொத்தத்தில் இந்து போனோம் நொந்து போனோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஃபன்னியாக. ஹாய், வணக்கம் வணக்கம். என்னோட this is Janardhan Gopalan. என்னோட ஹியூமராலஜிஸ்ட் குரு. Wow. I always keep saying that. So very happy to meet you with both Stalwarts together at one. Thank you Jana, super. So very happy to see. And can I ask some question to Baski? Sure. Why not? Sure. Baski, உங்களோட லாஸ்ட் மூவிக்கும் இப்போ வந்து நீங்க வந்து ஆக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்ன ரீசன்? ஆஃப்டர் தட் நீங்க வந்து வானான்னு விட்டீங்களா, இல்ல the situation did not work out well, or you did not want to reach out, or people did not reach out? என்ன மாதிரி ஆச்சு? யாரை கேட்டாலும் டெரரிசம் ஒழிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு சார், எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு சார், பெரிய சயின்ஸ் விண்வெளியிலேயே இருக்கார் சார் அவர், இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஃபீல்டில். என்னன்னா நான் கிரிக்கெட்டில் மும்மரமாக இருக்கேன், அதனால் எனக்கு கீன்னஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச க்ளோசஸ்ட் டேரக்டர்ஸை ஃபென்டாஸ்டிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணா, கேஎஸ் ரவிக்குமார், வசந்த், இவங்களோடலாம் டெய்லி பேசுவேன், போர் அடிச்சா பேசின்னு இருப்பேன். அதெல்லாம் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா அது மாதிரி ஒரு 1000 பேர் கீழே கேட்டுருப்பாங்க அவங்கள. நமக்கு தான் வேலை இருக்கேப்பா, வேறு வேலை இருக்குது. படம் கூப்பிட்டாங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு போவேன். பட் அதுக்காக இவங்க சொல்கிறவங்களுக்குலாம் பிஸியாக இல்லை, பூமியே இவர் தான் கையில் சுற்றுறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் கிட்ட இல்லை, நம்ம அப்படி ஒத்துக்கிறது பெட்டர். அவங்க எனக்கு ஃப்ராடு பண்ணிட்டாங்களா, ஒன்றுமே கிடையாது, அசிங்கம் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு நாள் தோணும். என்கிட்ட அஜித்தே ஒரு தடவை சொன்னார், பேசணும். அப்போ சொன்னேன், எனக்கு நான் இந்த உடனே உங்கள்கிட்ட உங்கள் படத்தில் நடிக்கணும்லாம் ஒன்றுமே இல்லை. 3 years கழிச்சு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்கிரிப்டில் பாஸ்கி இந்த ரோலில் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அப்போ கூப்பிடுங்க நான் வரேன். அஜித் இப்படியே சொன்னேன். Amazing. Thanks a lot, Baski. Thanks for the... ஸோ லைஃப்பில் இப்போ வீட்டை விட்டு வெளில போகிறோம், அதுக்கு ஸ்கிரிப்டே கிடையாது. கால் எடுத்து வச்சோடனே காலுக்கு நடுவில் ஒரு ஆட்டோ போகும், திடீர்னு ஒரு காக்கா அசிங்கம் பண்ணோம், எவனோ ஒருத்தன் வந்துட்டு குரோம்பேட் எப்படி போனோம் அப்படிமா, எல்லாத்துக்கும் சொன்னே எல்லாம் செச்சின்னு போயினே இருக்கணுன்றனா. இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்டே கிடையாது. அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம். திடீர்னு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரியில் போயினே இருப்பீங்க, குறுக்க ஒரு ஏரோ போடுவாங்க, அது நோ என்ட்ரி, அப்படி ஒருத்தர் போலீஸ் இப்படின்னு வேறு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோடு இருக்கும், நோ என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டோம், இப்போ என்ட்ரி நீங்கள் போகலாம், சிச்சினே போனோம், அவ்வளோதான். சில பேர் யூ டர்ன், சில பேர் ஓ டர்ன், டேக் டைவர்ஷனில் ஓ டர்னில் ஒரே இடத்துல சுற்றினே ஆஃபீஸ்க்கே போகல, அது ஒன்று பக்கம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா ஐ திங்க் யூ நீட் டைவர்ஷன். டைவர்ஷனால் தான் சார் ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப நாள் என் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கே 1 day ஆகுது சார், எதிர் வீட்டுக்கு போகிறதுக்கு பெங்களூர் வழியாக போயிட்டுருக்கு சார் அப்படிலாம் சொல்லுவேன். அது மாதிரி எல்லாத்தையும் ஜாலியாக உங்களுக்கு எது ஆங்ஸைட்டி க்ரியேட் பண்ணுறதோ அதை கலாய்ச்சிடணும், கிண்டல் அடிச்சிடணும். பேய்க்கு பயமா, பேய் கிண்டல் அடிச்சிடணும். பொண்டாட்டிக்கிட்ட பயமா, பொண்டாட்டி கிண்டல் அடிச்சிடணும். கோவிட் பயமா, கோவிடு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் ஒரு வீட்டுக்குள்ளே போவீங்க, அப்புறம் எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்குறலாம் போயிட்டு. கோவிட் பீரியடில் வந்துட்டா நமக்கு வந்துட்டா என்னது அதுதான் கோவிடு, இல்லை வரல பார்த்துக்கோ வந்துடும் ஃபஸ்ட்டு, இல்லை வந்துடுச்சு இன்னொரு தடவை வருதான்
அதாவது நீ நிம்மதியாக தூங்கிடவே கூடாது. அவங்க அப்படி போவீங்க, என்ன முடி கொட்டுது போல இருக்கு, அது என்கிட்ட. ஏய் 24வது வருஷம் இந்த கேட்டப்ப முடி கொட்டுது போல இருக்கு, ரொம்ப மார்னிங் தூங்கும்போது கொட்டுது, அள்ளி திருப்பி போட்டுருவோம் பாட்டிலேயே. அதுக்கு சொரணையே கிடையாது. அப்புறம் திடீர்னு ட்ரெயின் காலங்காலத்தில் 4:30 மணிக்கு பெல் அடிக்கும். அப்படி கதவு தூக்காளர்கள் பார்த்தால, நீங்களா? நான் தான் என் வீட்டில் இருப்பேன். நீ இருப்பேன் என் வீட்டில், நான் தான் இருப்பேன். இல்லை டிவியில் வருவீங்கல்ல, இன்னும் வேறு என்னெல்லாம் கேட்கணும் கேளு, நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் கேளு, ஃபுல்லாக கேளு. எல்லா கேள்வியும் கேட்டு மீனாட்சி மீனாட்சி இல்லையே சொன்னாங்களே இந்த வீடு தான் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இங்கே மீனாட்சியே கிடையாது. எதிர் வீட்டில் கேட்டு பாருங்க, அங்கே வைகுண்டோன்னு போட்டிருக்கு, அங்கே பிவார் ஆஃப் டாக்ஸ் கூட போட்டிருக்கும் சார். எல்லாத்தையும் எங்கிட்டே கேட்டேன் அப்படி. அங்கே போங்க. ஸோ காலங்காத்தாலும் இது ஆரம்பிக்கும். இதை டார்ச்சராக பார்க்கணும். 4:30 மணிக்கு கிளைங் மொபைல் அப்படி பார்த்தா, லவ் இஸ் அ ஃப்ளவர், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பாவக்கா, ரிலேஷன்ஷிப் இஸ் அ பரங்கா. இதுதான் மெசேஜ் காலம். எப்போ 4:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோன், அது டார்ச்சரில் அப்படி வச்சிரும். ஒருத்தர் ஃபோன் பண்ணி 5 மணி காத்தால, பாஸ்கியா நான் யார் தெரியுதா? எப்போ? காத்தால் 5 மணிக்கு. இல்லை தெரில, நல்லா யோசி. ஏன்டா இது என்ன கோன் பண்ணேக்கா குரோர் பற்றியா இது? நான் லைஃப் லைன்லாம் போய் சொல்கிறது இல்லை தெரில என்ன கொன்னுடுவேன், அவ்வளோ பெரியலாயிட்டியா நீ? அடுத்தது திட்டு காத்தால எழுப்பி, சத்தியமாக தெரிலடான்னா சொல்லிட்டா சொல்லு. என்ன போன தீபாவளிக்கு கபாலி கோயில் கிட்ட நான் அவனுக்கு கை காமிச்சேன். இது ஒரு அடையாளமாடா எனக்கு காலங்காலத்தில். இப்போ அதாவது சொரணையே போயிடுச்சு எனக்கு. எதோ நடக்கும். உட்காந்துனே இருப்போம் ஹோட்டலில், சர்ன்னு ஒரு சேர் பிடிச்சி வைப்பாங்க, என் சேர் சார் கெஞ்சனும், சொரணையே போயிடுச்சு. அப்படி ஜாலியாக இருக்க வேண்டியதான். சித்ரா சார், ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ். பாஸ்கி கிட்ட அவர்கிட்ட கத்துன்றதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டெய்லி நியூஸ் படின்னுவர். நியூஸ்லேருந்து யூ ட்ரை டு டேக் வாட் எவர் டைப் ஆஃப் ஹியூமர் அண்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். Third thing is, don't irritate or insult anybody in terms of making your jokes. மற்றவங்களை வச்சு மற்றவங்களை வந்து இது பண்ணி இன்சல்ட் பண்ணியோ இது பண்ணியோ ஜோக்ஸ் கிரியேட் பண்ணாத. ட்ரை டு மேக் இட் a fun so that others love it, don't others hate it. இதெல்லாம் தான் நான் அவர்கிட்ட கத்துண்டது. And I try to make it on part of myself. So that also I wanted to share it. அவர் சொல்லி கொடுத்ததுல அதான் நம்ம ரேகிங் பண்ணும்போது அந்த விக்டிமும் என்ஜாய் பண்ணணும். அந்த ரேகிங் ஜாலியாக இருக்கணும். அது ரொம்ப சீரியஸாக உயிருக்கு டேஞ்சர் மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற நல்ல விஷயம். நன்றி. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஜனான். தேங்க்யூ. அப்போ நம்ம ஏதோ ஒரு சைலன்ஸ் சொன்னேன்ல உங்களுக்கு, இளையராஜா சைலன்ஸு. ஸோ ஆஸ்டம் எப்படி சைலண்ட்டாக விடுறீங்கன்னு அதுக்கு வந்து இப்படி யோசிச்சார் கொஞ்சம் பதில். இப்போ இந்த சீனை பாருன்னார். அந்த ஆடிட்டோரியமில் பா படத்தோட சீனை போடுவாங்க. இல்லெஜிட்டிமேட் சைல்டு வித்யா பாலன் அமிதாப் பச்சனுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ப்ரொஜீரியான்ற வியாதி. 14 வயசு பையன், லுக்ஸ் லைக் 70. அதில் கடைசியில் அவன் செத்து போகிற அமிதாப் அந்த பையன் செத்து போகிறது. அப்போ இல்லெஜிட்டிமேட் பேரண்ட்ஸ் வராங்க பெட்டுக்கிட்ட. வெந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த பையனை சுற்றி போகிறாங்க செத்து போகிற சமயத்துக்கு. அவர் வந்து மாங்கல்யம் தந்துன்னு நான் போட்டார் சார். அப்போது அழுது ஷர்ட்டுக்கிட்டலாம் நனைஞ்சு போச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. அப்போது அந்த சீனில் கேட்டேன், இந்த வித்யாபாலன் ரூம் உள்ள அப்படி வராங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் வரும்போது அப்படி பார்க்குறாங்க. அபிஷேக் இப்படி பார்க்குறாரு. நீங்கள் மியூசிக்கே போடல. அதுக்கப்புறம் கெங்கன்னு மெதுவாக சவுண்டு வருது. அந்த ஏன் இந்த கேப்புன்னு கேட்டேன். இப்போ பாருன்னார். அதை ஃபஸ்ட்டு அந்த மியூட்டில் போட்டார், அப்புறம் சவுண்டோடு போட்டார். அப்போ அதை கேட்டதுக்கு அவர் சொன்னார், இவங்க அதிர்ச்சி இருக்காங்க, அந்த அதிர்ச்சி உனக்கும் அதிர்ச்சியாக இருக்கணும், அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன் அதிர்ச்சியுடைய இம்பேக்டை தான் நான் மியூசிக்காக போட்டேன். ஸோ அப்படி கிளாப்ஸ். அப்போ சொன்னேன், நாட் ஓன்லி கம்போசிங் இம்போசிங்னு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி இப்படி யார் திங்க் பண்ணுறா? ஐயோ, ஒரு மைக்கேல் மதன காமராஜன் இஸ் அ ஃபுல் லெங்க் காமெடி ஃபிலிம். 4 கேரக்டர்ஸ், 5 பாட்டு போடுறாரு. அது ஃபுல் லெங்க் காமெடிக்கு கதகேளுன்னு அந்த வில்லு பாட்டுலாம் வருமே, அந்த டைப்பில் ஒரு பாட்டு, ரம்பம்பம் ஆரம்பம்ன்ட்டு ராக் அண்ட் ரோலில் ஒரு பாட்டு, சிவராத்திரி தூக்கமேதுன்னு எரோட்டிக்காக ஒரு சாங்கு, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம். அத்தனை படத்தோடைய எல்லா கேரக்டரும் வந்து காமெடி சீன். அது அவுட்ஸ்டாண்டிங்கு. சுந்தரி நீயும் அப்படின்னு மலையாளம் ஃப்ளேவரில் ரொமான்ஸ்னா, ஒரு காமெடி படத்துக்கு ஒருத்தர் 5 ஜானரில் பாட்டு போட்டாருன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ அது என்ன திங்கிங்? அப்போது ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் த டைரக்டர், ஹீ இஸ் கன்வேயிங் தி என்டையர் ஸ்டோரி த்ரூ ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் காலில் வந்துடணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஃபீலு, நீங்கள் சோகம் இப்படி வரீங்க, எங்கள் அப்பா செத்துட்டார் அப்படின்னா நீங்கள் ஐயோ அப்படின்னு சீரியஸ் ஆகிடுவீங்க. நான் என்ன சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஸோ சிரிக்கிறது ரொம்ப டஃப். அந்த சிரிப்போட இம்பேக்டை மியூசிக்கில் கொண்டுறது தான் ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ இளையராஜா ஐ ஃபவுண்ட் டு பி தி நம்பர் 1 காமெடி ஃபிலிம். அபூர்வ சகோதரர்கள், அப்புறம் இந்த டன் 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 கரகாட்டக்காரன்.
நீங்கள் பிட்டை கேட்டாலும் சொல்லுங்க இல்லை அந்த மாதிரி யார் பண்ணுறாள் காமெடிக்குன்னு ஒரு பாட்டு மாமாவுக்கு குடும்ப பாட்டோட எசன்ஸே கம்ப்ளீட் காமெடியாக இருக்குல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன் காமெடி ஃபிலிமை கொடுத்து ஒருத்தர் வந்து காமெடியோட இம்பாக்டை கொண்டுட்டார். மிஞ்சி போனா என்ன மன்னா ட்ரோயிங் வேந்தே ட்ரோயிங் தான் பார்த்தோம் நம்ம. அப்படி இருந்தது. வந்து அக்னி நட்சத்திரத்தில் லட்சுமி மாதே அப்படி ரவிகராம் சாமியில் டன் 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 டாரன் டரரன் டன் டன் டாரன் அப்படி ஒரு பிட்டு காமெடிக்கு இந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது அதில் சஸ்பென்ஸும் இருக்கும் காமெடியும் இருக்கும். இப்படி யாரும் நான் யோசிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பிடிக்கும். குட் ஈவினிங். வணக்கம். குட் ஈவினிங். மிஸ்டர் ஹலோ ஹவ் ஆர் யூ வைதி கிரேட் டு see you great to see you கணேஷ். எஸ் பாஸ்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்கிறதுக்கு. சித்ரா சார் முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லுங்க. நான் வந்து ரெகுலரா ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சது உங்க இன்டர்வியூஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். நன்றி. இது வந்து நான் ஃபிளாட்டரிக் பண்றதுக்காக சொல்லல. the way you conduct the interview is phenomenal. வந்து இல்ல ஏன்னா அவளுக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்து எப்ப உள்ள வரணுமோ அப்ப மட்டும் உள்ள வந்து அப்படியே அவளை ஒரு தூண்டி விட்டுட்டு அவளை அப்படியே இது பண்ணி விட்டுட்டு எல்லாம் போறோம். அவ கொட்ட ஆரம்பிச்சிடுறா. லைக் நான் வந்து ஒரே ஆளை நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணதை பார்த்திருக்கேன். ஆனா அந்த கண்டென்ட் உங்க இன்டர்வியூல அவ சொல்ற மாதிரி வேற இன்டர்வியூல வருதே இல்ல. யூ ஹவ் பீன் டூயிங் a phenomenal job. Please continue doing that and enlighten audiences like us because we are really thrilled. Thank you so much for that. Welcome. Bosky, I mean, incredible human being. I can tell you that. Avlo talent, avlo multifarious personality, but he still finds time for everything. நீங்க ஏதாவது அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அடுத்த நிமிஷம் ரிப்ளை despite his busy schedule. Thank you so much Bosky for that. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பாஸ்கிட்ட கேக்குது. இப்ப ரீசெண்டா உங்க அந்த கிரிக்கெட் வீடியோ பார்த்தேன், நீங்க bowling போடுறது. மை காட், நான் வந்து ஒரே ஆக்ஷன், கொஞ்சம் தான் எனக்கு கிரிக்கெட் தெரியும், பட் ஒரே ஆக்ஷன், ஒன்னு ஆஃப் ஒரு லெக் ஸ்பின்னு, இன்னொன்னு கூகுளி, பேட்ஸ்மேன்லாம் திணறி இருப்பா. ஐ எம் சர்ப்ரைஸ் தட் யூ டிட் நாட் பிளே ஃபார் இந்தியா. நீங்க சொல்லிருக்கேன் நிறைய, பட் வாட் எக்ஸாக்ட்லி had happened that you probably could not go as much as you should have, Bosky? இல்ல பால் கையில ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பால் வந்து இப்படி டாஸ் பண்ணும்போது இந்த ரெவல்யூஷன்ஸோட போகுது இல்லை, அது வந்து டாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் டெட்டாக போய் எங்கெங்கேயோ போய் விழுது. அதாவது பேனிக் ஆகிட்டேன், கியூ என்னடா இப்படி ஆகுதுன்ட்டு. பட் அது இந்த ஸ்பின்னிங் ஃபிங்கர் வந்து ஒரு பார்ச்மெண்ட்னுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆகிடுது இந்த இடம். ஸோ பயம் வந்துச்சு, இந்த பால் போட்டால் கரெக்டாக போய் பிச்சில் விழுமான்னு. அந்த ஃபியர் வந்தவுடனே ஷார்ட் ஸ்டெப்ஸில் மீடியம் பேஸ் போட ஆரம்பித்தேன். எப்படி 5 ஸ்டெப்பில் ஒருத்தன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவான்னு சொல்லிட்டு லெகம் பேர் த்ரோ கூப்பிட்டு அப்புறம் பேட்ஸ்மேனாக மாதிரி நிறைய சிக்ஸர்ஸ் அடிப்பேன். 9 சிக்ஸ் அடிச்சேன் ஒரு மேட்ச்சில் செப்பாக்கில். அதெல்லாம் போய் அப்புறம் டோட்டல் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு கம்ப்ளீட்டாக விட்டு குட் பைட்டு மீடியா பக்கம் வந்துட்டு. But I guess, you know, like cricket's loss was media's gain. ஏன்னா வந்து அஷ்டாவதானிங்கிறது வந்து probably is too small a word for you, Bosky. You're much more than that. I mean, continue to enthrall normal, ordinary mortals like us. Yeah. Wonderful catching up with you. It's great. And I'm sure now in the program பார்த்தேன், and I was surprised when I got a call. Thank God you did. So Chitra sir, I'm really very happy to have connected with you. Please continue. நான் ரஜமாவே சொல்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சார் சித்ரா சார் அவர் வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ்சி, எம்பிபிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் முடிச்சிட்டார் அவர். அவ்வளோ பெரிய அவ்வளோ பிரில்லியன்ட் அவர். Bosky, I feel too small in front of you. Anyway, thanks for your generosity. என்னோட கிரிக்கெட் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கேன் ஷோஸ்லாம், ரொம்ப நல்லா பேசுவார். ஆமா. Thank you so much. எனக்கு அப்படியே I'm dumbstruck. Continue. I'll just watch the show. Yeah, thank you. Pleasure always. Yeah, thanks. விசு எங்க உங்களுக்கு ரொம்ப விசு வந்து ஹரிகிரியிலேருந்தே என்கிட்ட சொன்னார், விசு நீங்கள் வரீங்களா ஹரிகிரிக்குன்னு. கொலகார பாவீங்களா, அந்த நிகழ்ச்சிக்கான என்னை கூப்பிடுற, நீயாவது என்னை விட்டு வைப்ப, அவன் சதக்குன்னு ஜூலியஸ் சீசரில் குத்தின மாதிரி குத்துவான். சங்கர் கணேஷ் தான். பாஸ்கி, நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டா, நீ கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் நக்கல் அடிக்கிற, இவன் செருப்பால் அடிக்கிறான் இருக்கும். சங்கர் கணேஷோட நான் பேசும்போது இப்போ கூட ரீசெண்டாக பண்ணுவார், கணேஷ் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் இருப்பேன். அவர்
நீங்கள் பண்ண ஸ்டாண்டப் காமெடிலேயே எது பெஸ்ட்டு? ரொம்ப பெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லணும். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. ஒரு கெப்பாசிட்டி 700. அதில் வந்து எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சைடில் குடிச்சிருந்தாங்க. நான் பாஸ்கி ஸ்டாண்டப் காமெடி நாங்கள் மைக்கில் போய் பேச ஆரம்பித்தேன். அந்த 700 பேரில் ஒருத்தர் கூட உள்ளே வரவே இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.